வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த உயிர்த்தெழுந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்மை கூட்டி சேர்த்த கர்த்தரை துதிப்போம். வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நன்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆண்டவரே, இன்றும் கூட கர்த்தாவே இந்த சமூகத்தில் கூட்டி சேர்த்தீரே. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தரைங்களோடு கூட இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த குட்டி சாமுவேலை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அடியேனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் வெளிப்படும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சர்மன் ஆன் த மவுண்ட்ல நம்ம இப்போ கடந்த சில வாரங்களாக அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் நம்ம தொடர்ந்து இப்போ 3-4 வாரமாக என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த லார்ட்ஸ் பிரேயர் என்று அழைக்கப்படுகிற அந்த சீஷர்களுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் நம்ம சில காரியங்களை தியானித்தோம். இப்போ அடுத்த ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்குமா. நீங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமேன் என்பதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலிருந்து தான் நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அதில் நம்முடைய தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறபடியால் எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறபடியால் நாம் அவரிடத்துல போய் கேட்கும் போது நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவதற்கு அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பார்த்தோம். அடுத்தது உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நம்ம பார்த்தோம். உடைய ராஜ்யம் வருவதாக, முதலாவது உடைய ராஜ்யம் வருவதாக, அப்புறம் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று பார்த்தோம். அப்படின்னா ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் இந்த அண்ட சராசரங்களில் எல்லா இடங்களிலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது செயல்படாத ஒரே ஒரு பகுதி இந்த உலகத்தில் மட்டும்தான். அதுக்கு காரணம், அதற்கு ஒரு எதிர்மறையான ஒரு சக்தி ஒன்று, அதற்கு ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறாதபடி, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படாதபடி அதற்கு எதிராக ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதை எதிர்த்து நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை குறித்து கடந்த வாரங்களில் பார்த்தோம். இதுல இந்த ஜபத்தினுடைய முதல் பகுதி ஆண்டவரை பற்றியதாகவும், அதனுடைய 2வது பகுதி நம்மை பற்றியதாகவும் காணப்படுகிறது. அப்படின்னா ஜபம் என்பது முதலாவது தேவனை குறித்ததாகும். ஜபம் என்பது நம்முடைய லாண்ட்ரி லிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், அல்லது கிராசரி லிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வரிசையா சொல்லி வாங்கிட்டு வர்றதுக்கு அது நடராஜ் ஸ்டோர் கிடையாது. அல்லது நம்முடைய எல்லா இதையும் கொடுத்து அந்த இதெல்லாம் டிக் பண்ணிட்டு வர்றதுக்கு அது ஒரு பலசரக்கு கடையோ பாத்திர கடையோ இல்லை. ஆண்டவர், இது முதலாவது ஆண்டவரை பற்றியது. அப்போ ஆண்டவரை பற்றியது என்று சொன்னால் அது பிரேயர் இஸ் ஆல் அபவுட் காட். முழுக்க 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 ஜெபம் என்பது தேவனை குறித்ததான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தோம், அவர் ஃபாதர் இன் ஹெவன், அப்படி அவர் 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 என்று
எங்களுக்கு எங்களுக்கு என்று தமிழ்ல, இங்கிலீஷ்ல அவர் அப்படின்னு பொதுவாகவும், தமிழ்ல எங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு. இதுக்கு போன வாரத்தில் என்ன பார்த்தோம் நம்ம? அந்த வசனம் என்ன வசனம்? அதுக்கு முந்தின வசனம் என்ன பார்த்தோம்? போன வாரத்துல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்பதை குறித்து தியானித்தோம். அப்பவும் எப்படி கேட்கிறோம்? எங்களுக்கு தாரும். ஸோ ஜெபம் முதலாவது ஆண்டவரை பற்றியது, ரெண்டாவது இட் இஸ் அபவுட் ப்ளூரலிசம். அது இண்டிவிஜுவலுக்குரியது அப்படிங்கிறத விட எல்லாருக்குமானது. அப்போ போன வாரத்தில் நம்ம என்ன கேட்டோம்? ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நம்ம கேட்டோம். அந்த ஆகாரம் என்பது என்ன என்பதை குறித்தும், அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் கடந்த வாரத்தில் பார்த்து தியானித்தோம். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். அந்த பகுதியை திரும்ப வாசிப்போம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த உலகம் உண்டானது முதல் ஒரு பிரச்சனை. எப்போ அது உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்குனாரு, மனுஷனையும் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அப்பெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் எப்போ உலகத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, மனுஷன் எப்போ பிசாசிட்ட ஏமாந்தானோ அல்லது மனப்பூர்வமாய் ஆண்டவரை தள்ளி இன்னொன்றை தெரிந்து கொண்டானோ, அப்பொழுது இருந்தே அவனுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதுல இங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு எங்களுடைய கடன்கள், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம். இப்போ இதுல இந்த ஒரு வார்த்தை இருப்பது நிமித்தமாகத்தான் இந்த ஜபத்தை லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லக்கூடாது. இது திஸ் ஷுட் பி கால்டு டிசைபிள்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். அது 100% உண்மைதான். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியவில்லை, அவரில் பாவம் இல்லை. அது முதலாவது. அவர் பாவத்தை அறியவில்லை, இரண்டாவது. மூணாவது, அவர் பாவம் செய்யவில்லை. அப்படியானால் இந்த எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்றது, இப்ப கடன் வாங்கிறதுங்கிறது அது ஆண்டவர் எதை குறித்து அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, பாவத்தை குறித்து தான் பேசுகிறார். ஏன் அப்படி பாவத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது, கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டபடியால் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்ப நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக செய்யப்படும் பாவங்கள் எல்லாமே என்ன ஆகுது? அது கடன் லிஸ்ட்ல தான் போய் சேருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் முற்றிலுமாய் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவர் நம்ம அதனாலதான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்றார். இந்த கடன் என்பது பாவம் என்று நம்ம பார்த்தோம். இந்த பாவத்தில் பல விதங்கள் இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். பாவத்தில் சில காரியங்கள் உண்மையிலேயே அறியாமல் செய்யப்படுகிற காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒன்று. அடுத்தது தெரிந்து, பாவம்னு தெரியும், தெரிந்தும் அதில் ஈடுபடுவது ரெண்டாவது.
மூணாவது, பாவம்லாம் தெரியும், நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செயல்படுறது, அதுக்கு பேர் என்னது? தட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ரெபெல்லியன். அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டத்தின் நிமித்தமாக செய்கிற ஒரு காரியம். இப்படி பலவிதமான பாவங்கள் இருக்கிறதை நாம் அதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே என்ன லிஸ்ட்ல தான் சேருது? நாம் ஆண்டவருக்கு பாவம் செய்யும் போது நாம் ஆண்டவருக்கு கடன் படுகிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். அதன் நிமித்தமாக அங்கு என்ன நடக்கிறது? ஒரு அதில் ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம், பாவம் செய்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணுறோம்? வெளியே போக ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு என்பது ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பு. அதை குறித்து இதில் நம்ம கடன்கள், இப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கடன்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம மன்னிக்கணும். அப்போ நம்ம மற்றவங்களுக்கு மன்னிச்சாதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற விதத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார். இதற்கு வேற மாற்று கருத்தே இல்லை. அது சொன்னது தான். அதுக்கு அர்த்தமும் அது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லி அங்கே ஒன்றும் மாற்றுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அது அப்படியே அது ஆமேன் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த வார்த்தை வேறு யாரோ சொன்னதல்ல, இயேசு கிறிஸ்துவே சொன்னதாக எழுதியிருக்கிறது. அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ வாங்க நம்ம இதில் இங்கே இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையில் நமக்காக மரிக்கும்போது அங்கு என்ன நடந்தது அப்படின்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அப்புறம் அந்த கையெழுத்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும். ஓகே, போதும். இப்ப அங்க என்ன நடந்திருக்கிறது? இயேசு சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? இயேசு சிலுவையில் he has paid us for all our sins. நமக்கு விரோதமாக எழுதியிருக்கிற கையெழுத்தை அவர் குலைத்து போட்டிருக்கிறார். அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்திருக்கிறார். நம்மை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறார். அப்ப இங்க என்ன நடக்குது? மன்னிப்பு என்பது இரு வகையான மன்னிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஒன் இஸ் கால்ட் ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ், ஒன்று. ரெண்டாவது பேரண்டல் ஃபர்கிவ்னஸ். ஒன்று ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ், ரெண்டாவது பேரண்டல் ஃபர்கிவ்னஸ். இப்படிப்பட்ட ரெண்டு விதமான மன்னிப்புகள் நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அதுல கொலோசையர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 13வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அதனுடைய கடைசி பகுதி என்ன சொல்லியிருக்கு? உங்களுடைய அக்கிரமத்தை 2:13 அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? The provision has been made for all your sins. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கடந்த கால பாவங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நிகழ்கால பாவங்கள் மட்டுமல்ல, ஈவன் your future sins are completely forgiven. அதுவே ஒரு பெரிய டிஸ்டர்பிங் தாட்டு தான். ஆனா அதுதான் உண்மை. அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லாததை நான் சொன்னாதான் தப்பு, பிரச்சனை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லுது? சந்தேகத்துக்கே இடமில்லாமல் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்திருக்கிறார். அந்த மன்னித்திருக்கிறார் என்றால் மன்னித்திருக்கிறார் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை.
ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க முடியும். அதை நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, ஈவன் த தின்னஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் ஹஸ் டூ சைட்ஸ். ஒரு ரொட்டி துண்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் கிடையாது, ரெண்டு பக்கம் இருக்கு. அதனுடைய இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா, அது என்னது? தட் இஸ் கால்டு பேரண்டல் ஃபர்கிவ்னஸ். அந்த பேரண்டல் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தவறு செய்யும் போது நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். நம்முடைய பாவங்கள் இன்னும் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட் தான். சொன்னா கண்டிப்பா கல்லால் அடிப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? நம்முடைய பாவங்கள் ஆண்டவரை பாதிப்பதில்லை. ஆண்டவர், நம்முடைய பாவங்களால ஆண்டவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆண்டவருக்கு உள்ள எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உச்சகட்ட பாதிப்பை அனுபவித்தவர் அவர்தான். ஏன்? அவர் தன்னுடைய குமாரனை அந்த பாவத்துக்காக கொடுக்க நேர்ந்தது. அதான் நான் போன வாரமே சொன்னேன். அந்த பாவம் என்கிற ஒரு காரியம் அவனிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிற வரையிலும் பிசாசினிடத்துல பாவம் இல்லை, லூசிஃபர்ட்ட பாவம் இல்லை. அவன் இருந்த சூழ்நிலையிலும் பாவம் இல்லை. அவன் தேவ சமூகத்தில் இருக்கான், தேவ சமூகத்தில் பாவத்துக்கு இடமே இல்லை. அவனுள்ளும் பாவமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படியோ பாவம் நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்ச பாவத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் ஓகே, பாவம் வந்துட்டு, இப்போ ஆண்டவர் என்ன யோசிச்சாராம்? ஓகே, லெட் த சின் பிளே இட்ஸ் ரோல் அவுட். முடிஞ்சு போட்டோம், அதால என்ன செய்ய முடியுமோ அதை அது செய்து முடிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய குமாரனை அதற்காக கொடுக்க வேண்டும் என்று வந்தபோது ஆண்டவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. உனக்காகவும் எனக்காகவும் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தன்னுடைய குமாரனை பலி கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். அந்த ரத்தம் சிந்துதல் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, அதுலயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பாவ மன்னிப்பு அப்படின்னாலே அங்க ரத்தம் சிந்துதல் இருக்க வேண்டும். ஆனா உண்மையா அப்படியா அப்படின்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டில் போய் நம்ம கவனமா வாசிச்சு பார்த்தோம்னா, பாவ மன்னிப்புக்கு எல்லாரும் எல்லா சமயமும் மிருகங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மாவை கொடுத்தா கூட அதையும் பாவ மன்னிப்புக்கென்று பலியாக, பலிப்பொருளாக வெறும் மாவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எனக்கு டக்குன்னு அந்த ரெஃபரன்ஸ் தெரியல, பட் இருக்கு. அப்போ லேவியராகமத்தில் இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் என்ன? பலி செலுத்தப்படுவது என்பது அங்கு தேவனுக்கு ரத்தம் தேவையில்லை. ஆனால் மனுஷனுக்காக, மனுஷனுடைய இருதயத்துல ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டனே அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவனுடைய மனசாட்சிக்காக இயேசு தேவன், பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? இவனை மீட்கும்படியாக, அப்போ நான் என் பிள்ளைய கொடுத்தாதான் உன்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நான் அதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி செய்து காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ்வளவு தூரம் நேசித்து எனக்காக தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து விட்டு கொடுத்து, அவருடைய குமாரனை தொலைச்சாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷம் மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எனக்காக இயேசு கிறிஸ்துவை மரிக்க அனுப்பின அந்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பனாக இருந்திருக்க வேண்டும். இருந்திருக்க வேண்டும்னா அவர் பாஸ்ட் டென்ஸ், அப்படி கிடையாது. அவர் எவர் பிரசன்ட் இருக்காரு, இன்னமும் இருக்காரு. அப்போ அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார். அதனாலதான் நான் போன வாரம் சொன்னேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது தமிழ்ல கிராமர்ல இது என்னது? வினைத்தொகைக்கு பொருத்தமான ஒரு சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊறுகாய், ஊறிய காய், ஊறும் காய், இனி ஊற போகிற காய், அதுதான் வினைத்தொகை. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா தேவன் அன்பாக இருந்தார், தேவன் அன்பாக இருக்கிறார், இனியும் அன்பாகவே இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம், தன்னுடைய குமாரனை கொடுத்து என்னை மீட்டு கொண்ட தெய்வம், இப்ப எங்க என்ன நடக்குது?
அவர் தகப்பன் என்றும் நான் பிள்ளை என்கிற இடத்திற்கு என்னை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது? The relationship is not changed, but the fellowship is affected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பாவம் செஞ்சுட்டான், அவன் பாவி ஆயிட்டான், பிசாசு ஆயிட்டான், அவன் அவ்வளோதான், அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லவே இல்லை. அப்படி அப்போ என்ன நடக்குது? உறவு அப்படியே தான் இருக்கிறது. அப்பாவுக்கு பிள்ளைக்கு கீழ்ப்படியாம காட்டுது, திமிரு பண்ணுது, சொல்படி கேட்காம இஷ்டத்துக்கு ஆடி தொந்தரவு பண்ணும்போது ஒரு கட்டத்தில் கோபத்தில் அப்பா கூட சொல்லி, நீ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு. அப்படி பிள்ளையே இல்லைன்னு சொன்னா கூட, அப்படி சொல்லி திட்டுனா கூட அடுத்தாப்புல வாத்தியார் கூப்பிட்டு விட்டா போய் நிற்பார். ஏன்? அது அவருடைய பிள்ளை. அல்லது போலீஸ்காரன் கூப்பிட்டானா போய் தான் நிற்கணும். அப்போ இதனுடைய நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். The relationship is never affected, but the fellowship is affected. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவில் விரிசல் வரும். அப்பவும் நான் என்ன சொன்னேன்? அப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொன்னேன்ல, பாவம் தேவனை பாதிப்பதில்லை, அது யாரை பாதிக்கும்? என்னை பாதிக்கும். நான் செய்கிற பாவம் என்னை பாதிக்கும். என்னுடைய மனசாட்சியில அது என்ன பண்ணும்? என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த துவங்கும். என்னுடைய மனசாட்சி என்னுடைய இருதயத்துல ஒரு இருள் வரும். நான் என்ன பண்ணுவேன்? பாவம் செய்யும் போது ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுகிறவனாக காணப்படுவேன். அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இங்க ஆண்டவர் இந்த இடத்துல அந்த வசனத்துல என்ன சொல்லுது? எங்கள் பாவங்களை, எங்கள் கடன்களை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இது இமீடியட்டா இது இன்னொரு ஆஸ்பெக்டுக்கு வருது. அது என்ன ஆஸ்பெக்ட்? ஆண்டவருக்கும் மனிதனுக்குமான உறவை பார்த்தோம். இப்போ மனிதனுக்கும் மனிதனுக்குமான உறவு என்கிற பகுதிக்கு நாம் இந்த வசனத்துல வருகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யாரிடத்திலும் எந்த விதத்திலும் யாரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிறார்னா, இயேசு என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய சகோதரனுக்கு மன்னிக்கல அப்படின்னா உனக்கு மன்னிப்பு இல்லை. அப்போ அது இயேசு சொன்னதுனால அது அப்படி இப்படின்னு நம்ம பூச்சியெல்லாம் முழுக முடியாது. இயேசு சொன்னதுதான். அது என்ன நடக்கிறது? அது நம்மை பாதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் இது மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கதையை குறித்து சொல்லுகிறார். அதை பார்ப்போமா? மத்தேயு 18வது அதிகாரத்துல ஒரு ராஜா என்ன பண்றாரு? அவர் பிரயாணம் போகிற ராஜா என்ன பண்றாரு? அவர் ஒவ்வொருத்தட்ட காசை கொடுத்துட்டு போறாரு. அப்போ அதுல ஒருத்தன் என்ன பண்றான்? மிக பெரிய கடன்காரனாகி விடுகிறான். அப்போ அந்த கடனை அவனுக்கு கொடுத்து தீர்க்க வழி இல்லை. அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? கடனை கொடுக்க முடியலன்னா எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் வித்து, அது மட்டும் இல்லை அவங்களையே அடிமையா வித்து அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ணணும்? அந்த காசை கொடுத்தாவது கடனை தீர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் எனக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது அவனுடைய அந்த ராஜாவினிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான். ஐயா, என்னால முடியல, தயவு செய்து என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அந்த ராஜா என்ன பண்றாரு? அந்த மனிதனை மன்னிக்கிறார், மன்னித்து விடுகிறார். அவன் 10,000 தாலந்து பொன் கடன் வாங்கி இருந்த அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அனுப்பப்படுகிறான். அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் மனிதன் என்ன பண்றான்? வெளியில போய் அவனிடத்துல வெறும் 100 ரூபா வாங்கின ஒருத்தனை கழுத்தை பிடிக்கிறான். காசை கொடுக்க, நீ ஏன் எனக்கு காசு, நீ என்கிட்ட கடன் வாங்கின காசை திரும்ப கொடுன்றான். அவனும் இவன மாதிரியே ஆளுறான். ஐயா, எனக்கு வழி இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது திரும்ப தரேன் அப்படின்றான். ஆனா இவன் என்ன பண்றான்? அவனை பிடித்து கொண்டு போய் காவலரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான், ஜெயில தூக்கி போடுறான். இதை பார்த்து கொண்டிருந்த
அந்த ராஜாவினுடைய ஊழியக்காரர்கள் ராஜாவினிடத்துல சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவனுடைய மன்னிப்பு அங்கே ரிவோக் பண்ணப்படுகிறது, அவனுடைய மன்னிப்பு கேன்சல் பண்ணப்படுகிறது. அவன் மறுபடியுமாக அவன் வாங்கிய கடனை தீர்க்கும்படிக்கு அவன் என்ன பண்ணப்படுறான்? திருப்பி அவன் ஜெயிலில் தூக்கி போடப்படுகிறான். இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை டன் கணக்கில் மன்னித்திருக்க நாம் மனிதர்களை கொஞ்ச அளவிலாவது மன்னிக்கிறதற்கு நாம் தயவு பெருத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது எவ்வளவு பெரிய வருத்தமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துரோகமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மன்னிக்கணும். எப்படி நான் உனக்கு மன்னித்தனோ அது மாதிரி நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் அவர்கள் மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த மன்னிப்பு, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்? ஆண்டவர் நம்மை மன்னித்த விதத்துக்கு அளவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனிதர்களுக்கு அந்த மற்றவர்களை மன்னிக்க முடியாததுக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், தங்களுடைய ரட்சிப்பு அல்லது தங்களுக்கு கிடைத்த மன்னிப்பினுடைய அளவும் அதனுடைய விலையும் அவர்களுக்கு தெரியாததன் நிமித்தமே, அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த அறிவு ஒரு மனிதனுக்கு வரும்போது அவனால் மற்றவர்களை அவ்வளவு பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறபடியால் நானும் மன்னிப்பேன் என்று சொல்லி அவனால் முன்வர முடியும். எப்போ முன்வர முடியும்? ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒருவனால தான் அதை செய்ய முடியுமே ஒழிய ஆண்டவரை அறியாத ஒரு நபருக்கு மற்றவர்களை மன்னித்தல் என்பது கூடாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதை குறித்து அவர் சொல்லும்போது தான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எங்களுடைய கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, அந்த வசனத்தை திரும்ப வாசி. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் நம்மை எப்படி இருக்கும்போது அவர் நம்மை மன்னித்தார்? நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கும்போது, யோக்கியமா இருக்கும்போது, ஒழுங்கா ஜெபம் பண்ணும்போது, முழங்கால நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மன்னித்தார் இல்ல. நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவர் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 5:8 என்ன சொல்லுது? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், எப்படிப்பட்டவர்களா இருந்தபோது தேவன் நம்மை மன்னித்தார். போதும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்தார். நாம் பரிசுத்தவானாய் கோயிலுக்கு வெள்ளையும் போட்டுட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து மரிக்கல. நான் பாவியாய் இருக்கும் போது இயேசு மரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்ல, இதுல நமக்கு ஏதாவது நாம் மன்னிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு தகுதி என்று ஏதாவது உண்டா அப்படின்னு பார்த்தா அந்த தகுதியும் நமக்கு கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 படிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் மன்னிக்கப்பட்டதும் நம்முடைய திறமையினால் அல்ல, நாம் மன்னிக்கப்பட்டதும் நாம ரொம்ப யோக்கியமா இருந்ததுனால அல்ல, நாம் மன்னிக்கப்பட்டதும் உபவாச எடுத்ததுனால இல்ல. நாம் எப்படி இருந்தோம்? இது உங்களால் உண்டானதல்ல, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு என்பதே
தேவனுடைய ஈவாக காணப்படுகிறது. அப்போ அந்த ஈவை இலவசமாக பெற்றுக்கொண்ட அந்த ஈவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? நாம் இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை செய்யாத போது என்ன நடக்கிறது? அதை செய்யாத போது நாம் என்ன பண்றோம்? நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களாக காணப்படுகிறோம். எடுப்போம் சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18 வாசிப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்படின்னா என்ன அர்த்தம்? we go far from God. தேவனுக்கும் நமக்கும் இடையில் இடைவெளி ஏற்படுகிறது. ஏன் காரணம் என்ன? என்னிடத்தில் அக்கிரமம் இருக்கிறது. அப்போ அக்கிரமம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடணும், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் நம்மை யுகாயுகமாய் நம்மை மன்னித்திருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாகவே மன்னித்திருக்கிறார். ஆனால் there is a daily forgiveness which is needed in a Christian's life. அதனால தான் 1 யோவான் 1:9 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நாம் அறிக்கையிட்டால் அவர் என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பாராம். அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, நான் பாவ அறிக்கை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா அது தப்பு. ரட்சிக்கப்படுவதற்கு பாவ அறிக்கை தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் பாவ அறிக்கை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், நாம் பல விஷயங்களில் தவறுகிறோம் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நாம் அவரிடத்தில் சுத்திகரித்து கொள்ள வேண்டியது என்பது அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி அறிக்கையிடும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு கடைசியில் அவர் சிலுவையில் அறைய போகிற சமயத்தில் கடைசி ராப்போஜனம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய அங்கியை கழட்டி விட்டு ஒரு ரோபை ஒன்று மாட்டிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? அவருடைய சீஷருடைய பாதத்தை கழுவுகிறார். பாதத்தை கழுவி கொண்டு வரும்போது பேதுருவுக்கு வரும்போது, ஆண்டவரே நீர் இதை கழுவக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன்னுடைய பாதத்தை கழுவவில்லை என்றால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அனுதினமும் அவரோடு, அப்போ அவன் என்ன சொல்றான்? அப்போ அப்படி சொல்லும்போது ஆண்டவரே அப்போ பாதத்தை மட்டும் இல்லை, என் தலையிலிருந்து எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் நம்ம காலை வச்சுதான் தரையில வச்சு நடக்கிறோம். அப்போ அனுதின வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த அழுக்குகள், பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்துல அப்பப்போ சொல்லி கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய
இது ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்த 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 இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாரு, உன்னுடைய நீ மற்றவங்களுக்கு மன்னிக்கலைன்னா நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை மன்னியும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் அளவு நாம் மன்னிப்பதின் அளவை பொறுத்ததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த கால வேளையில நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம். நம்மளை வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்றாங்க. சிலர் ஒழுங்காக இது பண்றாங்க, சிலர் வந்து நம்மிடத்துல மிஸ்பிஹேவ் பண்றாங்க, தவறு பண்றாங்க. இது மாதிரியான காரியங்கள் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அவர்களை மன்னிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்கள் கடனாளிகளுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல ஆண்டவரே எங்கள் கடன்களை மன்னியும். அதனால தான் நான் முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், இது வந்து டிசைபிள்ஸ் பிரேயர் அப்படின்னு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் இல்லை. அப்போ இது யாருக்காக பண்ணப்பட்டது, இது சீஷர்களுக்காக பண்ணப்பட்டது. இதுல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நம்முடைய தியானத்தை முடிச்சிடுவோம். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை யாரிடத்துல கற்றுக் கொடுக்கிறார், அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில வச்சு பார்த்தா எப்படி சொல்லலாம், ஆண்டவர் அவருடைய சபையின் மக்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம்தான் இந்த ஜெபம். இது உலகத்தாருக்கு சொல்லப்பட்டது அல்ல. அப்போ உலகத்தாருக்கு சொல்லப்பட்டதல்ல, இது அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் என்னை எப்படி மன்னித்தாரோ, ஆண்டவர் எப்படி என்னை நேசித்தாரோ அதுபோல நான் மற்றவர்களை மன்னிக்கவும், மற்றவர்களை ஆண்டவருடைய அன்பை போல நான் நேசிக்கவும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவருடைய கரத்துல நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார். எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவோடு நடக்கிறவர்கள் இயேசுவை போலவே மாறிவிடுகிறார்கள். அதுதான் உண்மை. அவரோடு நடக்க 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 நம்ம யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அவர்களுடைய குணங்கள், குணாசிரங்கள் ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்லயோ ஏதோ ஒன்றுல நமக்குள்ளாக வந்து விடுகிறது. அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. காரணம் என்ன, நாம் யாரோடு கூட பழகுகிறோமோ அவர்களுடைய குணங்கள் நமக்கு வருகிறது போல நாம் இயேசுவோடு நடக்க ஆரம்பிக்கும் போது இயேசுவை போல மாறுகிறது நம்ம பார்க்க முடியும். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுதினமும் ஆண்டவரோடு நடக்கிற அந்த வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது என்ன நடக்குது, ஆண்டவர் அவருடைய சீஷருடைய பாதங்களை கழுவியது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை, நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து அவருக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். அப்படி அது நிறைவேறுவது என்பது ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. இதுல அப்போ அந்த மன்னிப்பு, இப்போ இதுல நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம பார்த்தோம். அந்த மன்னிப்பு என்பது எல்லா மனிதர்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு வெளிநாட்டில் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அவன் பிள்ளை சொல் பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்போ அந்த அப்பா என்ன பண்றாரு, அந்த ஊர்ல உள்ள தினப்பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுக்கிறார். எப்படி விளம்பரம் கொடுக்கிறார், அந்த பையனோட பெயர் பாக்கோ, PACO, பாக்கோ. அவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு விளம்பரத்தை எழுதி கொடுக்கிறார். ஆல் இஸ் ஃபர்கிவன் பாக்கோ, ஆல் இஸ் ஃபர்கிவன், ப்ளீஸ் கம் பேக், மீட் மீ அட் 12 o'clock பிஃபோர் த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறார்.
எப்படி? Paco, all is forgiven, come home, meet me at the gate அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த 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 அலுவலகத்தினுடைய முகவரியை போட்டு கொடுக்குறாரு. அப்போ என்ன நடந்துதான், மறுநாள் அந்த விளம்பரம் வந்தபோது அந்த கரெக்டாக அந்த 12 மணி சொல்லி அந்த டைமில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 பேர் வந்து நின்னாங்களாம். 600 பாக்கோ வந்திருக்காங்க. ஏன்? எல்லாரும் எவ்ரிபடி நீட்ஸ் ஃபர்கிவ்னஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஃபர்கிவ்னஸ், எவ்ரிபடி ஆக்சுவலி அவங்க எல்லாரும் அந்த மன்னிப்புக்காக ஏங்குறவராக இருக்கிறார்கள். அப்போ நம்ம மன்னிக்கும் போது அது என்ன நடக்குது? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவருடைய சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிக்காட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறதே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நன்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும், பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த காரியத்தை நாங்கள் இன்று தியானிக்க உதவி செய்தீர். மற்றவர்களுக்கு மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட மன்னிக்கிற இருதயத்தை தாரும். நீர் எங்களுக்கு எவ்விதமாய் மன்னித்தீர் என்பதை குறித்த அந்த சரியான அறிவை தாரும். அப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.